இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கோல்டோட ரேட் வந்து மார்ச் தொடங்கினதுலேருந்தே கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்தில் வந்து 2500 மேலே ஒரு சவரனுக்கே ரேட்டு கூடுனுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்தில் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இந்த வாரம் லாஸ்ட்டாக இறுதியாக தங்க விலை சரிஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு வந்து 80 ரூபா கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சு இருக்குங்க. ஓகேவா, அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைமாக இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ 22 கேரட் கோல்டோட ரேட் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேவா, ஸோ 22 கேரட் கோல்டோட ரேட் வந்து ஒரு கிராமுக்கு வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா குறைஞ்சி 6115 ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதே இது ஒரு சவரனுக்கு, அதாவது 8 கிராமுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா குறைஞ்சி 48,920 ரூபாயாக ரன் ஆகி வந்துட்டுருக்கேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த டைம் குறைஞ்சிருக்கும் போது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை இன்னும் குறையுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க கைஸ். ஓகேவா, ஓகே, நம்ம வந்து இப்போ 22 கேரட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம 24 கேரட் கோல்டோட ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ 24 கேரட் கோல்டோட ரேட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 22 கேரட்க்கும் 24 கேரட்க்கும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாதுங்க. ஓகேவா, ஸோ அதில் எவ்வளோ 10 ரூபா குறைஞ்சதுன்னா இதுலேயும் 10 ரூபா தான் குறையும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆனால் இதில் வந்து 24 கேரட் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ 24 கேரட் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கில் வந்து 24 கேரட் கோல்டு வந்து நம்ம வாங்குவோங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து ஒரு கிராமுக்கு வந்து 10 ரூபா சரிஞ்சு 6585 ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதே இது ஒரு பவுனுக்கு, அதாவது 8 கிராமுக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 52,680 ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க. கோல்டோட ரேட் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். 22 கேரட் எவ்வளோ இருக்குது, 24 கேரட் கோல்டோட ரேட் வந்து எவ்வளோ இருக்குதுங்கிறது நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வெள்ளியோட ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோம். ஸோ வெள்ளி விலை வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்குது. எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து ஒரு 30 காசு தாங்க குறைஞ்சி வந்திருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 80.30 ரூபா 30 காசில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குது. இதே இது ஒரு 1 வீக் 2 வீக் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெறும் 75 76 அந்த ரூபாயில் இருந்தது. இந்த ஜஸ்ட் 2 வீக்கில் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு மேலே வந்து வெள்ளியோட ரேட் வந்து எகிரி இருக்குது. இதே இது அப்போது ஒரு கிலோ வெள்ளியாக பார்க்கும்போது எவ்வளோன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 300 ரூபா வந்து அதிகரித்து 80,300 அப்படிங்கிற நிலையில் ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க. ஓகேவா, ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்க்கிங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா, ஓகே கைஸ், நான் நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்கள் நந்தினி. டாடா, பை பை, சி பால்.